இப்பெல்லாம் எங்க வீட்டுல நார்மல் இட்லி தோசையே செய்யறது இல்லைங்க. ராகி, கம்பு, சோளம் இதெல்லாம் ஊற வச்சு ஆட்டி பண்ண இட்லி தோசை தான். இட்லியும் சரிங்க, தோசையும் சரி செம்ம சாஃப்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா நீங்களும் என்ன மாதிரியே மாறிடுவீங்க. சின்ன கப்ல 1 கப் அளவுக்கு ராகி, 1 கப் அளவுக்கு கம்பு, 1 கப் அளவுக்கு சோளம், 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க. நீங்க ரேஷன் புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம், இல்ல சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். அதே கப்ல 1 கப் அளவுக்கு உளுந்து, ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுல நீங்க எந்த தானியங்கள் வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க. 4க்கு 1 தான் ப்ரொபோர்ஷன். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற கப் அளவு பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு நேரத்துக்கு தாங்க சரியா இருக்கும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கிரைண்டர்ல சேர்த்துக்கோங்க. கிரைண்டர்ல போடும்போது அளவா தண்ணி ஊத்திக்கோங்க, நிறைய தண்ணி ஊத்த வேண்டாம். இது பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20 நிமிஷம் தாங்க ரெடி ஆயிரும். நல்லா நைஸ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா ஆட்டிட்டோம்னா இட்லிக்கு நல்லா இருக்காது. ஒரு பாத்திரத்துல மூடி வச்சுட்டு நல்லா 6 மணி நேரம் புளிக்கட்டும். புளிச்சதுக்கு அப்புறம் பாருங்க சூப்பரா நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி ஊத்த வேண்டியதுதான். நான் அரைக்கும் போது இட்லி மாவுல உப்பு சேர்க்கல. இப்ப 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு இட்லி ஊத்த வேண்டியதுதான். மாவு பாத்தீங்கன்னா இட்லி மாவு கன்சிஸ்டன்சில வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா இட்லி கல்லு மாதிரி ஆயிரும். ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா ரொம்ப கையில ஒட்டுங்க. இட்லி ஊத்திட்டு மூடி வச்சுட்டு தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து 10 நிமிஷம் வச்சீங்க அப்படின்னா சூப்பரா வெந்துருங்க. நல்ல சாஃப்டா கிடைச்சதுங்க. இதே ப்ரப்போர்ஷன் ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பர் சாஃப்டா இருக்குங்க இட்லி. அதே மாதிரி உளுந்து அதிகமா இருந்ததுன்னா துணியில ரொம்ப ஒட்டும். உளுந்து கம்மியா இருந்ததுன்னா சுத்தமா ஒட்டாது, கல்லு மாதிரி இருக்கும் இட்லி. அப்ப இந்த ப்ரொபோர்ஷன் கரெக்டா இருக்கும். ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு. நீங்க கண்டிப்பா இதோட தடவை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு சட்னின்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சட்னி, தக்காளி பஜ்ஜி, கார சட்னி எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்சம் புளிப்பா காரமா இருக்கிற சட்னியா இருந்தா அதுக்கு சூப்பரா சூட் ஆகுங்க. சாப்பிட்டு பாருங்களேன், நீங்க நார்மல் இட்லி தோசையே செய்ய மாட்டீங்க, இதுதான் செய்வீங்க. பிளஸ் இந்த மாவு பாத்தீங்கன்னா ரொம்ப புளிச்சாலும் நல்லா இருக்காது. அதனால ஒரு நேரம் அல்லது 2 நேரத்துக்கு எடுத்துக்கோங்க. தோசையுமே ரொம்ப நல்லா வருங்க. நல்லா தோசை ஊத்துறதுக்கு வரும், திருப்பி போடவும் வரும், சாஃப்டாவும் இருக்குங்க. நான் சேர்த்த அதே தானியங்கள் தான் சேர்க்கணும்னு இல்ல, நீங்க இதுல இருக்கிறத சேர்த்திக்கோங்க. 4:1, அதாவது 3 பங்கு தானியம், 1 பங்கு அரிசி, 1 பங்கு உளுந்து. ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.